சிற்றம்பலம். இப்போ இந்த சண்முகனார் ஆலயத்திலேருந்து அடுத்த கட்டமாக ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வச்சுக்கணேன், ரொம்ப அற்புதமான தீர்த்தம், நோய் தீர்க்க வல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த தீர்த்தம். வெயில் காலங்கள்னால அவ்வளவா இல்லை, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் அந்த நீர் உருண்டோடும். தீர்த்தம் பார்த்திங்கன்னா அப்படி கண்ணாடி மாதிரி பல 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 பலன்னு இருக்கும். அப்படிப்பட்ட இடத்த நோக்கி இன்றைக்கி வந்திருக்கோம். இயற்கை எப்படி பால்பட்டுருச்சு பார்த்தீங்களா? ஓரறிவு இருக்கும்போது பால் வரல, ஈரறிவு இருக்கும்போது பால் வரல, மூவறிவு இருக்கும்போது பால் வரல, இந்த 4 அறிவு 5 அறிவு இருக்கும்போது பால் வரல. இந்த அறிவானவன் சொல்லி 6வது அறிவு வந்துச்சுல, அப்போ தான் பால்பட்டு போச்சு. ஏன்னா வேரோட தூரோடு இருக்கிற வல்லவங்க நம்ம 6 அறிவுக்காரங்க மனுஷங்க. ஆமாடி, நிறைய இருக்கும். ஆமாம், எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? நம்ம முன்னோர்கள்லாம், அந்த காட்டுவாசிகள், அந்த இன்னொன்று சொல்லப்போனால் அந்த பழங்குடி மக்கள் பார்த்து பார்த்து பாதுகாத்து வச்ச அந்த இந்த நீர் ஆதாரங்களை எவ்வளவு அழித்து ஒன்றுமெல்லாமல் ஆக்கி இன்றைக்கி நீரே இல்லாத அளவுக்கு கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. இந்த பாருங்கள், நீரை தேடி எவ்வளோ தூரம் நம்ம செல்கிறோம் பாருங்கள். இருக்கிறதுலே புனிதமானது இந்த நீர் தான். என்ன காரணம்னா, பூமியில் தோண்டி எடுக்கணும். இந்த பாருங்க, தெரியுதா மக்களே? மக்களே எவ்வளோ தூரம் சுற்றுச்சுட்டாக வருது பாருங்கள். அந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மழைக்காலங்களில் அந்த ஜூன் மாதம் தொடங்கிருச்சுன்னா ரொம்ப அற்புதமாக வந்து போடி சிவசிவா சிவசிவா எவ்வளவு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தீர்த்தம். ஐயா கலங்கி வருவீங்க, ஐயா கலங்கி வருவானா? கலங்கி வருவாங்க.